மனுஷனுக்கு எப்ப என்ன ஆகுதுன்னு சொல்ல முடியலப்பா அந்த காலத்துல. காலைல நல்லா இருக்கிறாங்க, நடந்து போறாங்க வராங்க, கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க. பட்டுக்கிட்டு அப்படி ஆயிடுதுன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லு? ரொம்ப இப்ப மன வேதனைக்கு நம்ம போற மாதிரி இருக்கு. அப்படி காலைதான் வந்தாரு, 6:30 மணி போல வீட்டுக்கு வந்தாருப்பா. நல்லா பேசிட்டு இருந்தோம், காப்பி போட்டு கேட்டாரு, காப்பி போட்டு கொடுத்தோம். என்னன்னு சொல்ல முடியலப்பா. ஒரு 50 ரூபா பணம் வேணும்னு கேட்டாரு. சரி எப்போ கேட்காத மனுஷன் கேட்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி 10 வருஷத்துக்கு 60,000 கொடுத்தோம் போறாங்க. மனசு கஷ்டமா இருக்கு, புரியுதா இல்லையா? இப்போ லெட்டர் கிட்டலாம் எழுதி வாங்கிட்டு வச்சுக்கிங்க. ஆனால் நம்ம தெரிஞ்ச மனுஷன் முன்ன பின்ன பழகிட்டு அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. காசு கொடுத்துருவீங்க. இப்போ பையன்லாம் இப்போ ஃபாரின்லாம் இருக்கான், காசுலாம் திருப்பி கொடுத்துருவான்னு வை, அது மனசு சங்கடமா இருக்கு. அதான் இவரு உங்ககிட்ட காசு வாங்கினாருங்களா? இவரு? ஆமாப்பா. அப்படிங்களா? ஆமா, நேற்று காலம் வந்தாரு. வழக்கமே டெய்லி வருவார்ப்பா வீட்டுக்கு, வந்து பேசிதான் இருப்போம். திடீர்னு காசு கேட்டாரு, கொடுக்காம இருக்க முடியாது. நேத்துங்களா? ஆமா, நேத்து காலைல வந்தாருங்களா? ஆமா, ஒரு 7 மணி இருக்கு. என்ன சொல்லி உங்கள்கிட்ட காசு கேட்டாரு? என்ன சொல்லியா? அது இந்த பையனுக்கு ஏதோ ஃபாரின்ல வேலைக்கு போயிட்டு இருக்கு, ஏதோ கட்டணும் அப்படின்னு சொன்னாரியா. அது வீட்டுக்கு வந்தாருன்னா பேசிக்கிட்டே இருப்பாருயா. வாய திறந்தா நிக்க ஜோக்கா சொல்லுவாரியா. இன்னைக்கு பேசுறது மனுஷன் அவர் வாயை திறந்து பேசி 1 மாசத்துக்கு மேல அதை கூட விட்டுறலாம். அவரால் ஏஞ்சி நடக்கவே முடியாது. ஏன்னா அவர் படுத்த படுக்கை ஆகி கிட்டத்தட்ட 4-5 மாசம் ஆயிடுச்சு. இவர் வந்து உங்ககிட்ட காசு கேட்டாரா? படுத்த படுக்கை 4 மாசமா ஆகுது. சொல்லுங்க, யாரே அது? ராஜேந்திரன் இல்லையா? நான் ராஜேந்திரன் நினைச்சேன்ப்பா. இல்ல வீடு மாதிரி வந்து சத்தம் தப்பா பேச போறீங்க. மாலை எடுங்க, மாலை மாலையா? நான் ராஜேந்திரன் காசு கொடுத்துருந்தேன். என்ன மாலை எடுக்கிறேன்? ஒரு நிமிஷம் அவன் அடிச்சுக்கே சொல்ல. இவனை படுக்க போட்டு செத்துட்டா, அவன் குடும்பத்துக்குள்ள பூந்து காசு அவன் கொடுத்துட்டான், இவன் கொடுத்துட்டான், ஏமாத்தி பாருங்க.